வாரம் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆயிருக்க படங்கள்ல கோட்டு திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில கவனத்தை ஈர்த்திருக்கு. அப்படி இருக்கும்போது கோட்டு திரைப்படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்றத படத்துடைய ஹீரோயின் நிக்கி கல்ராணி தொடங்கி படக்குழுல நிறைய பேர் பேசியிருக்காங்க. தந்தி டிவிக்காக பிரத்யேகமா அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் ஒரு மக்களுக்காக பண்ண படம், நம்ம ஆடியன்ஸ்க்காக பண்ண படம், எவ்ரி சிட்டிசனுக்காக பண்ண படம்னு சொல்லலாம். பிகாஸ் இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் பாலிடிக்ஸ், இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் every individual's right. And இது படம்ல நிறைய awareness பத்தி டெய்லி லைஃப்ல நம்ம நிறைய விஷயம் இருக்கும் that we just leave behind, don't give attention to. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி பேசிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும், ஒரு தாட் வரும், இல்ல நம்மளும் இப்படி பண்ணலாம் நம்ம சொசைட்டிக்காக, நம்ம பெட்டர்மெண்ட்காக. அண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு காஸ்ட் யுவர் vote, டு சூஸ் யுவர் லீடர் ரைட் அப்படின்னு ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். மினிஸ்டரோட பையனா நடிச்சிருக்கேன். பொறுப்பே இல்லாமல் எந்த ஒரு லட்சியமும் இல்லாமல் ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு பையன். ஒரு ஹியூமரான கேரக்டர், ஹியூமர் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சப்போர்ட்டிங்கான ஒரு கேரக்டராகவும் இருக்குது. ஹீரோ அவர் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளுக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்.